ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் மீ அண்ட் மை லைஃப். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் முடிய உள்ள விளாக் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடிய காலைல 3 மணிலேருந்தே செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. சுட சுட காஃபியை போட்டு வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு மழையை வேடிக்கை பார்க்குறதே ஒரு தனி சுகம்தான். அதுவும் எனக்கு ஃபேவரேட்டான இந்த கட்டில் மேலே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கட்டில் வந்து வீட்டிலே பின்னது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி இட்லி தோசைன்னு செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, ப்ரெட் இருக்குன்னு ப்ரெட்டில் ஒரு சின்ன ரெசிபி ட்ரை பண்ணலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி அதில் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் பையனுக்கு பிடிக்காதுங்க. அதனால் என் பையனுக்கு வேறு செஞ்சு கொடுத்தேன். தம்பிக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். இப்போல்லாம் பசங்க இட்லி தோசைலாம் சாப்பிட்றதே இல்லைங்க. இட்லி தோசை மட்டும் இல்லைங்க, சேமியா, ரவா, இடியாப்பம், அடை இது மாதிரி எதுவுமே எங்கள் பசங்க சாப்பிட்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸ், பாஸ்தா அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வீட்டிலலாம் என்ன பசங்களுக்கு செஞ்சு தர்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பையன் ப்ரெட்டை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. மூச்சே விடாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் மாமி வீட்டுக்கு போயிருந்தேன். கசினோட பையன் பாட்டு பாடிட்டு இருந்தான். பக்கத்தில் தாத்தா வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுங்க. அதான் தம்பி பாடுறதை ஃபுல்லாக காட்ட முடியலை. இது ரொம்ப பெரிய வீடு, ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு குட்டியாக எப்போயாச்சும் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் குட்டியாக கட்டிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஃபேமிலியோட தஞ்சாவூரில் இருக்காங்க. இந்த பெட்டியை பாருங்களேன். இது எங்கள் அப்பாவோட மாமா வீட்டில் எல்லார் வீட்லேயும் இது இருக்குது. அந்த காலத்தில் பணம், நகைலாம் வைக்கிறதுக்கு இந்த பெட்டியை திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு பாருங்கள், களவுக்கிணங்காத உறுதியான பெட்டி திண்டுக்கல்னு போட்டிருக்கு. இதோட கீழெல்லாம் தொலைஞ்சி போச்சுங்க. அதனால தான் இதை ஓப்பன் பண்ண முடியாமல் அதை அவங்க இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. மழையிலையும் வெயிலையும் கடந்து துரு பிடிச்சிருக்கு. இதை வந்து தள்ளக்கூட முடியாது. ஒரு 5-6 பேர் சேர்ந்தால் தான் தள்ளவே முடியும். அவ்வளோ ஒரு வெயிட்டான பெட்டி. வெளியில் மழை பெஞ்சு தனியாக இருக்கிறதுனால பசங்க வெளியில் விளாடல. அதுக்கு பதிலாக டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதான் பார்த்துட்டு வாங்க ராஜா ராணி விளாட்லான்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். 80s கிட்ஸு 90s கிட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ராஜா ராணி விளையாட்டுலாம் தெரியும். இப்போ உள்ள கிட்ஸ்க்கெலாம் இந்த விளையாட்டுலாம் தெரில. புதுசாக பார்த்தாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டாங்க. பாருங்களேன், என் பையனுக்கு போலீஸ்னு வந்தோன்னா பயங்கர ஆட்டம் போட்டு குதிக்கிறாரு. ஆனால் லாஸ்ட்டில் அவன் திருடனை கண்டே பிடிக்க முடியல. 0ன்னு போட்டோன்னா அழ ஆரம்பிச்சிட்டான்.
கொஞ்சம் நேரம் அப்புறம் பசங்களுக்கு அது போர் அடிச்சு போச்சு. அதனால வெளியில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த வாழை இலையெல்லாம் போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னா சொல்லுங்கள். என் பையன் இங்கே வந்ததுலேருந்து இந்த முட்டை எடுத்து வைக்கிறது தான் அவனோட டெய்லி டியூட்டி. மற்ற யாராச்சும் எடுத்து வச்சுட்டாங்க ரகலையே கட்டிடுவான். முட்டையை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பசங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. அதனால் பக்கத்தில் உள்ள வயலுக்கு போயிட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்ட். ஈவினிங் வீட்டில் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தாலே டெய்லி ஒரு பலகாரம் தானே. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.